ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 12ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று காலையில் தங்கத்தோடைய விலையில் ரூபாய் 80 அதிகரித்திருந்தாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ரூபாய் 50 குறைஞ்சதுங்க. அதாவது எப்போவுமே வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கும். நேற்று சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா வரைக்கும் குறைஞ்சதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ரூ. 86 67 பைசா வரைக்கும் வந்திருக்குதுங்க. இது உண்மையாலுமே நல்ல ஒரு இதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சியை நோக்கி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து விலைவாசி எல்லாமே அதிகரிக்க செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 1 நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்திய ரூபாயின் மதிப்பு. அதாவது சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ரூ. 87 பைசா வரைக்குமே போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 86 67 வந்திருக்குங்க. ஸோ காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நேற்று சடனாக ஒரு ரூ. 50 நம்மளுக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் குறைஞ்சது. இப்போவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிலவரம் வந்து நம்மளுக்கு வந்து சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலவரம் பார்த்திங்கன்னா குறையதான் தொடங்கியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் இன்று வந்து மறுபடியும் அந்த ரூபாயின் மதிப்பை வச்சு கால்குலேட் பண்ணினாங்கன்னா வந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபர்தராக கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இல்லை வந்து எப்பவும் போலவே நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி போடுறாங்கன்னா ஸோ சர்வதேச லெவலில் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப அதிக அளவுக்கு வந்து குறைவு வராது. ஸோ என்னதான் இருந்தாலும் இன்று வந்து ஒரு டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ அதிகரிக்காது இன்று தங்கத்தோட விலை. இல்லைன்னா நேற்று ரேட்லேயே வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதாவது நேற்று ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இருந்துச்சு இல்லைங்களா, 8010 அந்த ரேஞ்சில். ஸோ அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரூ. 20 ஒரு ரூ. 40 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. இது அதாவது சடனாக இந்த குறைவுக்கான காரணம் இங்கே வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆனது காரணமாக. எப்போவுமே நம்மளுக்கு வந்து யுஎஸ் கரன்சி தான் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுதான் ரீசனுங்க. ஸோ இன்றைக்கி என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காலையில் 9:45 10 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.